பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம பக்கம் எல்லாருமே கோவில் திருவிழா, காதணி விழா, கல்யாணம் இப்படி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள் இந்த போஸ்டர் ஒட்டுற பழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி இந்த போஸ்டர் ஒட்டுறது ரொம்ப நல்ல பழக்கம் தான். அது நம்மளோட மகிழ்ச்சியையும், நம்மளோட சந்தோஷத்தையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது, வாழ்த்துறது நல்ல விஷயம். ஆனால் அதில் என்னன்னா, அவங்க சம்மந்தப்பட்டவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பொதுமக்களை பாதிக்கக்கூடாதுல்ல. கண்ட கண்ட அதாவது நல்ல பயன்படக்கூடிய பேருந்து நிலையத்திலலாம் அது மாதிரி இந்த விளம்பர பலகைகள் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான போஸ்டர்களை ஒட்டி அது என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா அழகாக ஒட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் அடுத்தவங்களுக்கு அது எவ்வளோ பாதிப்பு. முக்கியமான ஒரு சிக்னல்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அது சம்மந்தமாக ஒரு கட்சியோ அல்லது ஒரு தலைவர் யாராவது அந்தந்த தலைவர்கள் அந்தந்த கட்சி ஒரு நற்பணி மன்றம்னாக்கா அந்த ஒரு நடிகர் அதோட தலைவர் இப்படி அவங்களாம் ஒரு சுற்றறிக்கை கொடுத்து இது மாதிரி நமக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரியான விஷயத்தை யாரும் செய்யக்கூடாது, நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு, அதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது கண்டிப்பாக குறைக்க முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. நற்பணி செய்கிறன்ற பேரில் எவ்வளோ நல்லது செய்கிற இளைஞர்களும் இருக்காங்க. அதே சமயம் படித்த சில இளைஞர்கள் இது மாதிரியான தவறுகளையும் செய்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய சின்ன சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள்ட்ட இது மாதிரியான ஒரு அசிங்கத்தையும் கெட்ட பேரையும் எடுத்துக்காதீங்க. இது அவங்களுடைய அந்தந்த இயக்கத்தை சேர்ந்த அந்த நற்பணி மன்ற அந்த நடிகர்கள் அந்த கட்சி தலைவர்கள் இதுக்கு ஒரு கடுமையான ஒரு உத்தரவு, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு உத்தரவு போட்டால் கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லோரும் அந்த கட்சி தலைவரையும் வாழ்த்துவாங்க. அதே சமயம் ஊரும் நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அந்த ஊருக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ, இது மாதிரியான அசிங்கத்தை செய்யாமல் இருந்தாலே போதும். நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த பேருந்து நிலையம்லாம் ரொம்ப அசிங்கமாக அது மதுபான கூடமாகவும் பாதி இடத்துல செயல்படுது. அது சமயம் இந்த போஸ்டர் ஒட்டுற இடமாகவும் செயல்படுது ஒழிஞ்சு, கண்டிப்பாக இந்த தவறை இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கனிவான வேண்டுகோள். இது அனைத்து தலைவர்களும் இந்த வீடியோ கிடச்சி அவங்களுக்கு போணுச்சுன்னா இது ஒரு உத்தரவு விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்படி ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.